வாழ்க்கையில நமக்கு பல வேளைகள்ல சோதனைகள் வரும் பொழுது போதும் விட்டுறலாம், இந்த புருஷனோட வாழ்ந்தது போதும், இந்த குடும்பத்துல வாழ்ந்தது போதும், தற்கொலை செஞ்சுக்கலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு என்ன ட்ரெண்ட் தெரியுமா? ஏய் பிடிச்சா வாழுடி, பிடிக்கலன்னா பேசாம டிவோர்ஸ் அனுப்புடி அப்படின்னு சொல்ற ஒரு தலைமுறை தான் இருக்குது. காலேஜ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? ஈக்குவல் ரைட்ஸ். நீ ஒண்ணு ஆணுக்கு சளைத்தவன் அல்ல, நீ வேலை செய்யி சம்பாதி, உடிச்சா சேர்ந்து வாழு, உடிக்கலன்னா தனியா போயிரு. இத சொல்லி கொடுக்கிற ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு இருக்குது. அந்த சமுதாயத்துக்கு நடுவில் தான் நம்ம பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வாழ்றாங்க. So what is your responsibility? நீங்க என்ன சொல்லணும்? 3 வயசுல இருந்தே கிறிஸ்டியன் வேல்யூஸ சொல்லி கொடுக்கணும். உலகம் அப்படித்தான், நீ அப்படி இருக்க கூடாது, உன் ஃப்ரெண்டு அப்படிதான் இருப்பாங்க, நீ அப்படி இருக்க கூடாது. இத ஒரு தாய் தம் பிள்ளைக்கு 3 வயசுல சொல்லி 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 கொடுத்தால் அந்த பெண் பிள்ளை வளரும் பொழுது அவள் கிறிஸ்டியன் வேல்யூஸோட வளருவா. எல்லாரும் இப்படி உடுத்தலாம், நீ இப்படி உடுத்தக்கூடாது, எல்லாரும் இப்படி பேசலாம், நீ இப்படி பேசக்கூடாது, எல்லாரும் இப்படி சொல்லலாம், நீ இப்படி சொல்லக்கூடாது. இத ஒரு தாய் தான் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தீமோத்தேயுவை குறித்து வாசிக்கும் பொழுது வேத எழுத்துக்களை எப்போ இருந்தே படிச்சு அப்படின்னு சொல்றாங்க? சிறு வயதுல இருந்தே. யார் சொல்லி கொடுத்திருப்பா? அப்பாவா சொல்லி கொடுத்திருப்பார்? அம்மா தான் உட்கார வச்சு. இப்போ உள்ள அம்மா ஹால்ல சோஃபால உட்காந்து சுட்டி டிவியை போட்டு விட்டுட்டு இந்த அம்மா கிச்சன்ல போய் வேலை செய்யறாங்க. அது சுட்டி டிவியை பார்க்கும், அடுத்து ஒரு ரிமோட்டை வச்சு சேனலை மாத்தினா மம்மி இது என்னது அப்படின்னு வந்து உங்கள்ட்ட ஒண்ணு கேட்க, ஐயோ உன்னை இதை யாரு பார்க்க சொன்னா அப்படின்னு திரும்ப சுட்டி டிவி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த காலத்துல இருந்துச்சு, தெரியல இப்ப இருக்குதா இல்லை, இப்ப என்னென்ன டிவி எல்லாம் வந்திருக்கோ தெரியல. நான் சொல்றேன், உங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஊழியம் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அவங்கள கத்தருக்குள்ள நடத்துறீங்களே, அதான் முதல் ஊழியம். நான் சொல்றேன் அதான் முதல் ஊழியம். இன்னைக்கு என் பிள்ளைங்களை எங்க போனாலும் ஊழியத்துக்கு நான் கூட்டு போறேன், கூட நிக்கிறான், பாடுறான், எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறான். எதனால தெரியுமா? அந்த சின்ன வயசுலயே எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போறது. எங்க போனாலும் ஐயோ என் பிள்ளை ஊழியக்காரனா வரணும், என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், என் பிள்ளை ஆண்டவரை நேசிக்கணும். ஒரு மதர் வந்து தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று எப்படி இருக்கிறாளா? கண்ணோக்கமா இருக்கிறாள்.